குரு வாழ்க, குருவே துணை. உன்னை நம்பி வாழும்போது உயர்வு பெறுகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி அடைகிறேன். உன் பணியை செய்யும்போது நிறைவு பெறுகிறேன். இறைவா, குருவே, நிறைவு பெறுகிறேன். நான் அமைதி அடைகிறேன். நிறைவு பெறுகிறேன். நான் அமைதி அடைகிறேன். வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு தவம் எடுத்திய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை கொடுத்து கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களுக்கும், நார்வே டீம் சிறப்பான ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறது. நிறைய ஆன்மாங்களுக்கு அவர்கள் நிறைவை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த டீமுக்கு வாழ்க வளமுடன். இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறது, மனிதனுக்கு மட்டும் ஞானம் ஏன்? முதல்ல ஞானம்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஞானம்னாலே அறிவு இல்லைங்களா? அப்ப அறிவு எல்லாருக்கும் தானே இருக்கு. இந்நேரம் ஞானம் பெற்றிருந்தோம்னாக்கா உலகமே அமைதியா இருந்திருக்குமே. அப்போ இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த அறிவுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண அறிவு, சிற்றறிவு. அதுதான், அந்த அறிவு தான் எல்லாருக்கும் இருக்கு. ஞானம் என்பது பேரறிவு. ஞானம் என்பது பேரறிவு. இப்ப அந்த சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிற்றறிவு அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி சாமிஜி ஒண்ணு சொல்லுவாரு, வாழ்வின் நோக்கத்துக்கும் அந்த நோக்கத்திற்கேற்பபடி வாழ்வதுதான் ஞானம். வாழ்வின் நோக்கமே என்னது? இறை உணர்வு பெற்று அறிவில், அதுதான் அறிவியோட முழுமை. அதுதான் ஞானம். அதுக்கப்புறம் அறநெறி வாழ்க்கை வாழ்வது, இதுதான் ஞானம். அப்போ இது பேரறிவு சார்ந்த நிலை. ஆனா இன்றைக்கு மனித இனம் சிற்றறிவோடே தான் இருக்கிறான். அப்ப அந்த சிற்றறிவுல எதெல்லாம் சிற்றறிவுன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலே பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், ஒரு பெரிய டைரக்டரா இருக்கட்டும், ஒரு பெரிய ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஒரு பெரிய இசை ஞானியாக கூட இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய டார்வின் தியரிய பத்தி தெரிஞ்சவரா இருக்கட்டும், இல்ல இந்த உலகத்துல எந்த பெரிய படிப்பு, அது சயின்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரியில பெரிய பெரிய இதுவா இருக்கட்டும், எந்த ஆராய்ச்சியை சார்ந்து, எந்த ஒரு பெரிய துறையை சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே சிற்றறிவுதான் என்கிறார்கள் ஞானிகள். இது யாருன்னா அனைத்து மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே இது எல்லாமே சிற்றறிவு. எல்லாமே சிற்றறிவுன்றாரு. நீங்க ராக்கெட்ட பறக்க விட்டதும், எது வேணா இருக்கட்டும், இந்த எல்லா படிப்பை சார்ந்ததும், அதாவது புற வாழ்க்கையில் உலகம் சார்ந்து நாம எதை கற்றுக்கொண்டாலும் அதை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அனைத்துமே, அதை கத்துக்கிட்ட எல்லாமே சிற்றறிவு. இப்ப இந்த சிற்றறிவுனால நமக்கு ஏன் ஞானம் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிற்றறிவு கொள்கர்களிடம் ஆணவம் இருக்கிறது. அப்ப ஆணவம்னா என்ன? அப்ப இவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு ஆணவம் இருக்கும். தனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு மட்டும் தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனா இதுல ஆணவம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதான் ஒரு சிலர்கிட்ட ஆணவம் இல்ல. ஆனாலும் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு கான்சியஸ் இருக்கும் அவங்க கிட்ட. நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுவும் ஒரு சின்ன ஒரு ஆணவம் தான். இது இந்த ஒரு அறிவு இருப்பவர்களிடம் மனக்கதவு மூடி இருக்கிறது. அப்போ பேரறிவு தான் ஞானம். பேரறிவை பெற்ற அறிவின் நிலையே, அறிவின் முழுமையே ஞானம். அகநோக்காக எண்ணம் சொல் செயலால யாருக்கும் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, இந்த வாழ்க்கையே நமக்கு எதுக்கு இறைநிலை கொடுத்திருக்கு என்பதை அறிந்து புரிந்து எந்த உயிருக்கும் ஒரு துன்பம் கொடுக்காத ஒரு நிலையை வாழ்வதுதான் இயற்கை பற்ற அறிவு, எல்லாத்துலயும் இறை இருக்கிற அறிவு, இதெல்லாம் தான் ஞானம். அப்போ இந்த சிற்றறிவுனால நம்ம இந்த உலக அதிசயங்கத்துல நம்ம எதை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவர்களிடம் ஒரு ஆணவம் இருக்கிறது. அந்த ஆணவம் இருப்பவர்களிடம் மனக்கதவு மூடி இருக்கும். இவர் எல்லாமே மனக்கதவு ஒன்று மூடி இருக்கும்.
அப்போ இந்த மனக்கதவு மூடியிருப்பவர்களிடம் இந்த பேரறிவான ஞான நிலையை அவர்களால் அடைய முடிவதில்லை. அடைய முடிவதில்லை. இப்ப நீங்க நல்லா சமீபத்துல இந்த டாடா அவர்கள்ல இருந்து யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும், கடைசி காலத்துல நாம் இவ்வளவோ கண்டுபிடிச்சு, இவ்வளவு சாதனை செய்து, இவ்வளவு பணத்த நம்ம சம்பாதிச்சு, இவ்வளவு கண்டுபிடிச்சோமே, ஆனா அவர்களுக்கிட்ட ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கிட்ட ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன தேடல்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிம்மதி. புற வாழ்க்கையிலேயே தேடி எதையோ கண்டுபிடிச்சவங்க, அக வாழ்க்கைக்குள்ள தன்னை தேட மறந்திருக்கிறாங்க பாருங்க. இதுதாங்க. அந்த ஒரு நிம்மதிய தான் கடைசியா தெரிஞ்சிருப்போம். அந்த நிம்மதி யார்கிட்ட போய் தேடுறது? எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? தேடி பார்த்தா அது எங்கேயும் இல்ல. அது யார்கிட்ட இருக்கும்? அந்த நிம்மதி நம்பகிட்ட தான் இருக்குது. அது எங்க இருக்கும்? உள்ள அகநோக்காக உன்னை சுற்றி பார்த்து, அகத்த நோக்கி உள்ள இருக்க இறையாற்றல புரிந்து, இந்த இறையாற்றல் எல்லாரிடம் இருக்குதுன்றத புரியும்போது தான், அது அத சார்ந்து வாழ்வின் நோக்கமும், அந்த நோக்கத்துப்படி அப்பதான் அவன் வாழும்பொழுது, அது அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி வாழ்வான்னா, ஞானம் பெற்றவன் உயிருக்கும் துன்பம் கொடுக்காது. அங்க அப்படிப்பட்டவங்கிட்ட தான் ஒரு நிம்மதி இருக்குமே தவிர, நீங்க எல்லாமே சாதனை புரிந்தவங்களுக்கு எல்லார்கிட்டயும் போய் பாருங்க. எல்லார்கிட்டயும் நான் செய்யாததா? எனக்கு தெரியாததா நீ சொல்லிட்ட? இப்படி ஒரு ஆணவம் இருக்கும்போது, அவர்களும் மனக்கதவு மூடி இருக்கும்போது, அந்த நிம்மதி அவர்களிடம் இருப்பதில்லை. அப்போ எதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்? வாழ்வின் நோக்கத்த எது ஞானம் என்பது அந்த ஞானம் பெறது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லங்க. நம்ம இவ்வளவு கத்துக்கிட்டோம் இல்லையா? சாமி சொல்றாரு. அந்த ஞானத்த கத்துக்கிறது அந்த நிம்மதிய தேடி நான் போறோம். அந்த நிம்மதி ஒரு நிறைவு எனக்குள்ள இருக்குதுன்னா, நான் வாழ்வின் நோக்கத்தப்படி கரெக்ட்டா வாழ்ந்துட்டு போறேன்னு அர்த்தம். அது இல்லன்னாக்கா, நான் வாழ்வின் நோக்கத்துக்கு அகைன்ஸ்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒருத்தரு ஒரு கூட்டத்துல அப்ப அந்த நிம்மதிய நான் எங்க தேடி அலைவேன்? அந்த அமைதிய தேடி நான் எங்க அலைவேன்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபங்ஷனு. அந்த கூட்டத்துல ஒரு அம்மா பல ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்ன ஆர்ப்பாட்டம்? என் வைர நெக்லஸ காணோம்! என் வைர நெக்லஸ காணோம்னு ஒரே ஆர்ப்பாட்டம். ஆனா சுத்தி இருக்க எல்லா கூட்டமும் அந்த அம்மாவ சுத்தி தான் இருந்தாங்க. ஒருத்தர் கூட யார் முகத்திலயும் ஒரு சலனமோ, ஒரு அதிர்ச்சியோ, ஒரு பரபரப்போ யார்கிட்டயுமே இல்ல. அந்த அம்மாவ ஒரு ஏளனமா தான் பார்த்தாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த நெக்லஸ் அந்த அம்மா கழுத்துல போட்டுக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கு. இப்படிதாங்க. இந்த நிம்மதியும், நிறைவும் நம்ம யார்கிட்டயும் பெற முடியாது. அது நம்பகிட்ட தான் இருக்கு. அந்த நம்பகிட்ட இருக்கிறத நாம எப்படி அந்த நிறைவும், நிம்மதியும் அடைய முடியும்னாக்கா, அந்த அறிவின் முழுமையை, அந்த மெய்யறிவை பற்றிய ஞானத்தை நாம் பெறும்பொழுது, வாழ்வின் நோக்கத்துக்கேத்த சாமிஜி சொன்ன வாழ்வின் நோக்கத்தையும், அந்த நோக்கத்திற்கேத்தபடி வாழும் முறையை நாம வாழும்போது தான் அந்த நிறைவும், அமைதியும் பெறும். இதுதான் ஞானம்ங்க. அப்போ இந்த ஞானம் எனக்கு எப்படி கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்றுக்கொண்டதெல்லாம் எப்போ மறக்க ஆரம்பிக்கிறோமோ, போதும். எனக்கு பீரோ ஃபுல்லா ட்ரெஸ் இருக்குது. இதனால எனக்கு என்ன பயன்? இவ்ளோ நகை இருக்குது. இதனால எனக்கு என்ன பயன்? இதால எனக்கு நிம்மதி கிடைக்குமா? இதனால எனக்கு நிம்மதி கிடைக்குமா? வீடு ஃபுல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த சொத்தெல்லாம் இவ்வளவு சேர்த்து இதனால எனக்கு நிம்மதி கிடைக்குமா? இதனால எனக்கு என்ன பயன்? இதனால எனக்கு என்ன பயன்? இவ்வளவு சாதனை புரிந்தேனே, இதனால எனக்கு பயன். நான் தேடினது எனக்கு கிடைக்கலையே. நான் என்ன தேடுறேன்னே தெரியலையே. இதுதான் அறிவின் குறைபாடு என்பது அதுதான். எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் சரி. இதனால எனக்கு என்ன என்ன பயன்? நான் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன். எனக்குள்ள நிறைவு இல்ல, அமைதி இல்ல. அப்ப இதனாலலாம் எனக்கு என்ன பயன்? என்ன பயன்? ஒரு 10 காசு கூட பிரயோஜனம் இல்லாத இது, எனக்குள்ள ஒரு நிறைவை, அமைதி தராத இது, இதை நாம எப்பல்லாம் கற்றுக்கொண்டதை ஒன்று ஒன்றா விடுகிறோமோ, அப்போது நமக்குள்ள இருக்கிற ஒரு நமக்குள்ள இருக்க ஒரு ஆணவம் மறைந்து, ஒரு பேரானந்தம் என்ற ஒரு நிறைவும், அமைதியும், ஒரு பொறுமையும் நமக்குள்ள வரும் பாருங்க. இதுதாங்க இத அடையறதுக்கு தாங்க நம்ம மௌனம் இருக்கிறோம். 1 மாசம் மௌனம். அருமையா இருந்தது. நம்ம நார்வே டீம்ல. 1/2 மணி நேரமாவது. இது தன்னை புற வாழ்க்கையில இருந்தே போயிட்டு இருந்த அந்த அறிவு, அகநோக்காக திரும்பும்போது பாருங்க, புறநோக்கே சிற்றிருந்த அந்த சிற்றறிவு, அகநோக்கு இப்ப ஒரு மௌனத்துல பொறுமையா சும்மா இருந்தோம் பாருங்க. சும்மா இருத்தலே சுகம். அப்ப அகநோக்கி நான் என்னை நோக்கி திரும்பும் பொழுது, நான் பேரறிவை பற்றிய அறிவை நான் பெறுகிறேன் பாருங்க. இதுதாங்க
அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் உள்ளது. இதை புரிஞ்சுக்கிறது தாங்க அறிவின் முழுமை. இதை அடையிறது தாங்க ஞானம். அப்ப அறிவு என்பது தினம் எதையாவது நாம் கற்றுக்கொண்டே இருப்பது. ஞானம் என்பது தினம் எதையாவது கைவிடுவது. இதுதான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். அறிவு என்பது தினம் எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது. ஞானம் என்பது தினம் எதையாவது கைவிடுவது. போதும், போதும். அந்த நிறைவு வரும்பொழுதுதான் எல்லாத்தையும் நம்ம விடுவோம். அத விடும்போது அத விடும்போது பற்றிலே இருந்த இந்த மனம் பற்றற்றான எப்ப பற்றிக் கொள்கிறதோ, அதுவே மெய்யறிவு, அதுவே அறிவின் முழுமை. அதுதான் ஞானம். சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும். சிற்றறிவு என்பது அறிவு, பேரறிவு என்பது ஞானம். இந்த ஞானத்தை நோக்கிய பாதையை நாம் அடைவதற்கு உடைய அனைத்துமே பயிற்சி முறையில சாமிஜி நமக்கு சுக்குமமாக நிறைய கொடுத்துட்டாரு. ஞானத்தை அடையிறது பெரிய கஷ்டமே இல்ல மனவளக்கலை அன்பர்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஞானத்தை அடையிறது பெரிய கஷ்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த இறை எப்படி தோன்றுச்சு, இது எங்க இருந்து வந்துச்சு, இது சாத்தியம். இந்த ரிஷி மூலம் நதி மூலம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இந்த காலத்தின் நுண்ணளவு என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. அத பத்தின ஆராய்ச்சியே நமக்கு வேணாம். நமக்கு சாமிஜி பயிற்சியே கொடுத்தாரு. பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா 2 ஒழுக்க பண்பாடு நமக்குள்ளேயே ஊறிரும். நான் எனது நீ வாழ்நாளில் யாருக்கும் எந்த உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பம் கொடுப்பவர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேன். இந்த வாழ்க்கையை ஒரு வாழ்வின் நோக்கமும் நோக்கத்தற்படு வாழக்கூடிய எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு நிலை வாழ்க்கையை நான் அகத்தூய்மையும் வரேன். புறத்துலயும் அப்படியே வாழும் பொழுது அதுக்குதான் அகத்தூய்மைக்குதான் அகத்தாய்வு. இதை நான் வாழும் போதுமே நம்ம ஞானத்தை நோக்கின பயணத்தை பாதி வந்துட்டோம். உண்மையா ஆசான் அப்படிதான் நமக்கு பயிற்சி முறையா கொடுத்திருக்காரு. இது ஞானி ஆக்குறது பெரிய மனவளக்கலை அன்பர்களுக்கு பெரிய பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸி. அது இறைய பற்ற ரகசியம் நீங்க அறிஞ்சுக்கணும்னு இல்ல. எண்ணம் சொல் செயல யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம ஞானி. அறிவின் முழுமையை நாம அறிஞ்சிடுறோம். இயற்கையை சார்ந்து வாழ போறோம். யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு நிலையை வாழக்கூடியவர்களாக நாம இப்பவே பாதி இருக்கதான் செய்வோம். இன்னும் அதை முழுமை அடையும் போது நாம எல்லாம் ஞானிகளாக சித்தரிக்கப்படுகிறோம். இதுதான் சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? சரி. இப்போ ஞானம்னா என்ன, சிற்றறிவு பேரறிவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். எது அறிவு எது ஞானம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் ஞானம்? மனிதனுக்கு மட்டும் ஏன் ஞானம்? ஏன் விலங்குகளுக்கெல்லாம் ஞானம் இல்லையா? அதுக்கு ஞானம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்குதான் ஞானம் தேவை. அதுக்கு 5 அறிவு இருக்கிற விலங்குகள் எல்லாருக்கும் ஏன்னா மனிதன் மட்டும்தான் ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா பெற்றிருக்கிறான். அவன் ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா போடும்போதே மாயில இவன் போயிருவான், இவன் தேவையில்லாத அறுக்கப்பட வேண்டிய குணத்துக்கு இவன் ஆளாகுவான் என்பதை தெரிந்துதான் இறைநிலை என்ன பண்ணிருக்குன்னா தன்னை நோக்கிய பயணத்துக்கு உள்ள திருப்பணும்ன்ற நமக்கு ஒரு குருமார்கள், ஒரு ஆன்மீக அமைப்பு எல்லாமே இருக்கு. நீ புற வாழ்க்கையில பார்த்து புலன்களை பார்த்து யூஸ் பண்ணி வாழலனாக்கா நீ நிம்மதி கெடுவ. அகம் நோக்கி கொஞ்சமாவது திரும்பணும் என்பதை நமக்கு உணர்த்துறதுக்கு தான் இவ்வளவு ஆன்மீக அமைப்புகள், குருமார்கள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாமே நம்மளுக்கு வழி நடத்துறதுக்கு தான். எந்த விலங்குக்காவது அதான் வழி நடத்துறதுக்குன்னு யாருன்னா இருக்கிறாங்களா? வீட்டு விலங்குக்கு டொமஸ்டிக் அனிமலுக்கு ஒண்ணா இருக்கும். காட்டு விலங்கு இருக்கா இருக்குங்களா? இல்ல. ஏன்னா அதுக்கு ஞானம் தேவையில்லை. அது ஞானத்தோடயே வாழ்வது. நிகழ்காலத்திலேயே வாழ்கிறது. அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எல்லாமே அது சாப்பிடும்போது சாப்பிட மட்டும்தான் செய்யுது. அது எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையோட ஒன்றி எப்பவும் தவநிலையிலேயே வாழுது. நம்மள மாதிரி சாப்பிடும்போது எல்லா நினைப்பு, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு பல்லு தேய்க்க குளிக்கும் போதே இந்த கை தேய்ச்சோமா அந்த கை தேய்ச்சோமான்னு தெரியல. ஆனா அது அப்படி இல்ல. எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையோடயே ஒன்றி டெய்லி தியானத்தோட ஒரு தியான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஞானம் தேவையில்லை. அது இயற்கையை சார்ந்து வாழ்கிறது. அது இறைவன் கொடுத்த டைம் டேபிள் படி வாழ்கிறது. அதுக்கு ஞானம் தேவையில்லை, இல்லை, இல்லை. நல்லா நினைச்சு பாருங்க. மனிதனுக்கு மட்டும்தானே 6 குணம் இருக்கு. ஆனா விலங்கு கிட்ட இருந்து தானே மனிதன் வந்தான்னு சொல்றாங்க. ஆனா எந்த பேராசை எந்த விலங்குக்காவது பேராசை இருக்கா? அது தன் தயவுக்காக ஒரு உணவை வேட்டையாடி சாப்பிடும் பொழுது கூட நம்மள மாதிரி நாளைக்கு வேணும். நமக்கு இறைவன் ஒண்ணு குடுத்திருக்கானாலே அதிகமா குடுத்திருக்கானாலே நம்ம மேல இருக்க நம்பிக்கை.
நீயும் அனுபவிச்சு உன்னால முடிஞ்சா மத்தவங்களுக்கு நீ ஈகை செய்வ. இது உன்னோட கடமை. நீ எல்லாரையும் சார்ந்து வாழ்ற. இது உன் கடமை என்பதற்காக தான் நமக்கு ஒருத்தருக்கு நெறைய குடுப்பான். ஆனா, நம்ம நாளைக்கு, நாளைக்கு, நாளைக்குன்னு சேர்த்து வைக்கிறோம். ஆனா, எந்த உயிரினமும் தன் வேட்டையானத சாப்பிட்டது கூட மத்ததுக்கு தூக்கி போட்டு போகுது. எதையாவது பேராசைப்படுதா அது? இல்லையே. நாளைக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்குதா? இல்ல. அதே மாரி சினம். தன் தேவைக்காக மட்டும் தான் அது சினம் கொள்கிறது. தன் தேவைக்காக அதுகிட்ட ஒரு கடமை இருக்க வேண்டிய அதாவது தன் பசிய அத ஆத்தணும். கடமை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு கண்டிப்பு இருக்குன்ற மாரி, அதோட தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும்போது மட்டும் தான் அது சினம் கொள்கிறது ஒரு உயிரினத்தை. ஏன்னா, அது வேட்டையாடி தான் சாப்பிட்டாகணும். சமைக்கிறதுக்கு தெரியாது. நாம நெனச்சா 6 அறிவு கொண்ட மனுஷன் ஒரு விவசாயம் செஞ்சு 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடலாம். நாம சம்பாரிச்சு எவ்வளோ பேருக்கு உணவளிக்கலாம். ஆனா, அதுக்கு அப்படி கிடையாது. அப்போ நாம என்ன என்ன உணவுகள எடுத்துக்கணும்னு நெனச்சுக்க. அது எடுத்துக்கலாம் அந்த மாரி உணவுகள். நாம எடுத்துக்கலாமான்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம். அப்போ தன் தேவைக்காக மட்டும் தான் அது சினம் கொண்டு ஒரு உயிர இது பண்ணுதோ, மனிதன் தன் தேவைக்காக மட்டும் ஆணவத்தினால் என் பேச்ச கேட்கல. என்ன மீறி நடந்துக்கிறான்றத ஆணவத்தினால் சினம் கொண்டே மற்றவருக்கு நெறைய பகையை அவன் செய்கிறான். நெறைய தீமையை செய்கிறான். அப்ப சினமும் சினத்துக்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்குன்னா, தன் தேவைக்காக கடமையை செய்ய வேண்டிய இடத்துல கண்டிப்பு மட்டும் தான் நம்மகிட்ட இருந்திருக்கணும். கடும் பற்று. தன் இனத்திற்கும், தன் குடும்பம் நல்லா நெனச்சு எந்த விலங்காவது தன் இனம், என்னுடைய இனத்த சார்ந்ததுக்குன்னு சேர்த்து வைக்குதா? இல்ல அதுக்கு ஏதாவது பதுக்கி வச்சிருக்கா? இல்லையே. மனிதன் மட்டும் தானே தன் குடும்பம், தன்னுடைய இனத்துக்குன்னு பற்று, பாசம் வைத்து பதுக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறான் கடும் பற்றுல. இந்த கடும் பற்றுல பதுக்கி வைக்கிறதுல தீமையான மற்றொரு சுதந்திரத்தையும், வாழ்க்கை சுதந்திரத்தையும் பறித்து இல்ல பதுக்கி வைக்கிறான். அப்போ விலங்குகிட்ட இந்த கடும் பற்று இருக்கா? இல்லையே. முறையற்ற பால் கவர்ச்சி. கால இடைவேளை விட்டு தான் எந்த விலங்கினம் கூட உறவு கொள்கிறது. ஆனால் மனிதன் இப்போது அப்படி இல்லை. சொல்றாங்க இல்லையா? வாரம் 2, மாதம் 2 எல்லாம் அந்த அந்த டைம் டேபிள யாரு ஃபாலோ பண்றாங்க? அதனால தான் அது நல்ல ஹெல்த்தியா இருக்கு. அது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜீவன்கள உற்பத்தி பண்ணுது. ஆனா மனிதன்கிட்ட இந்த முறையற்ற அந்த இது இல்லையே. ஒழுக்கம் இல்லையே அவன்கிட்ட. விலங்குகள் ஒழுக்கத்தோட இருக்கு. அதுக்கு அந்த இடைவெளின்னா இந்த இடைவெளி தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பெண் விலங்கு வந்து அத கூப்பிட்டா கூட போகாது. அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா வருது. அதுக்கு ஞானம் தேவையில்லை. உயர்வு, தாழ்வு, மனப்பான்மை, ஜாதி, இனம், படிப்பு, கலரு, அழகு, வசதி இப்படி எல்லாம் பார்த்து எந்த விலங்காவது அதுகிட்ட எந்த விலங்கு கிட்டயாவது உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கா? இல்லையே. மனிதன்கிட்ட தானே இதெல்லாம் பார்க்கறான். வஞ்சம், தன்னை தீண்டியவர்கள மட்டும் தான் எந்த விலங்கும் வஞ்சம் கொள்ளும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. தன் தன்னுடைய இருப்பு கட்டிய சினம். தன் தேவையை தன்னுடைய பேராசையை நிறைவேற்றிக் கொள்ளாதபோது நம்மளுடைய ஆசைக்கு தடையா இருந்தவங்க எல்லார் மேலயும் பகை கொண்டு, வஞ்சம் கொண்டு சினம் கொள்கிறான். அப்போ விலங்குக்கு ஞானம் தேவையா? தேவையில்லையே. அது இயற்கையை சார்ந்தது. சடப்பொருளுக்கு ஞானம் தேவையா? ஞானத்தோட தானே இருக்கு. சடப்பொருள கூட ஞானம் தேவையில்ல. இப்ப சூரியன் வந்து நான் எப்ப பாரு விடியகாலம் தானும் முழிச்சுக்கிறேன். அவன் நல்லா தூங்குறான். இவன் நல்லதுக்கு தான் நான் விடியகாலம் எந்திரிக்கிறேன். அப்படி போடா அப்படின்னு அது போய் படுத்து அது என்னைக்காவது லேட்டா உதிக்குதா? இல்லையே. சந்திரன் இவ்ளோ இருக்கிறது சந்திரன் நமக்கு குளிர்ச்சிய குடுக்கக்கூடிய சந்திரன், நாம ஓய்வு எடுத்துறதுக்காக இர ஈவினிங் வந்து சூரிய ஒளிய மறைச்சு நமக்கு இதத்தை குடுக்கக்கூடிய குளிர்ச்சிய தந்து, நம்மள நிம்மதியா தூங்கி எந்திரிச்சா தானே உன்னோட சிஸ்டமேட்டிக் நல்லா இருக்கும்னு இருக்கிற சந்திரன், இவன் நைட் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கானே, இவனுக்காக தானே நாம உதிக்கிறோம். அப்போ இவனுக்காக நான் ஏன் உதிக்கணும்னு நெனைக்குதா? இல்ல. டைரக்ட்டா இந்த சூரிய வெளிச்சம் மேல பட்டா மனித இனத்துக்கு வந்து கேடுன்னுட்டு ஓசோன் படலத்தை இறைவன் நிலை படைச்சிருச்சே, நம்ம மேல டைரக்ட்டா அவ்ளோ நெருப்பு பட்டா நமக்கு தாங்க மாட்டோம்ன்னு, அதுக்குள்ள கூட ஓட்டைய வர வச்சது யாரு? மனிதன் தானே! சடப்பொருளுக்கு ஞானம் தேவையா? சிஸ்டம்னா சிஸ்டம். சூரியன் இத்தன கோடி மைல் தூரத்துல 3, 6, 9, 2,00,000 அது சிஸ்டமேட்டிக்கா எதுக்குமே ஞானம் தேவையில்ல. ஆனா மனிதனுக்கு மட்டும் தான் ஞானம் தேவைப்படுகிறது. எந்த விலங்குக்கும் தான் யாருன்னு அடையாளம் தெரிவதில்லை. சிங்கத்துக்கு பேரு சிங்கமா? உன் பேரு சிங்கம்ன்னு கேட்டா தெரியாது.
முயல் கிட்ட போய் உன் பேரு முயலா, புலி கிட்ட போய் உன் புயலா, யானை கிட்ட எதுக்கும் அது பேர் தெரியாது. இதுக்கு எல்லாத்தையும் இந்த உலகத்துல இருக்க எல்லா அதிசயத்தையும், எல்லா உயிர்களத்தையும் ஓரறிவுல இருந்து, ஆறறிவுல இருந்து, ஜடப்பொருள் எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறது மனித இனம். ஆனால் எல்லாரையும் அடையாளம் காண்பித்த அவன் தன் அடையாளம் தெரியாமல் இருக்கிறான் பாருங்க. நான் யார்? அத பத்தி தெரியாம இருக்கிறான் பாருங்க. அங்கதான் அவன் அந்த தன்னை பற்றி அறியாம இருக்கிறதுக்கு காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய அருகுணம். இந்த அருகுணத்தை சீரமைக்காத போது 5 பெரும் பழி செயல்களை அவன் ஆளாகி கொண்டிருக்கிறான். அதனால் ஞானம் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் தேவை, எந்த விலங்குக்கும் தேவையில்லை. அதே சமயத்துல எந்த உயிர்களும் இறைநிலையை அறியணும், என்னை படைத்தவன் யார் என்பதை நான் உணரணும் என்ற தேவை எதற்கும் ஏற்படுவதில்லை. மனிதருக்கு மட்டும் தான் அந்த ஸ்பெஷல் அறிவே கொடுத்திருக்கான். அதை உபயோகப்படுத்திக்கணும். அதை யார் உபயோகப்படுத்திக்கிறானோ அந்த அறிவின் முழுமை அடைகிறானோ அவன்தான் ஞானம் பெற்றவன். ஞானி அவர்கள்தான் ஞானி. அப்போ தன்னை நோக்கி உள்நோக்கி பயணத்தில் நாம போகும்போது நம்ம கிட்ட இருக்க நான் யார் என்ற நான் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை நாம அறியக்கூடிய ரமண மகரிஷிட்ட போய் ஒருத்தர் கேக்குறாங்க. நான் நான் யாருன்னு ஏதோ நீங்க கண்டுபிடிச்சீங்களாங்க? எங்க நான் யாருன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம்னு ஒருத்தன் போய் ஆணவத்தோட கேக்குறான். அதுக்கு அவர் சொன்னாரு, நான் யாருன்னு தான் நான் கண்டுபிடிச்சேன், நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கலன்னாராம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தன் அகநோக்கிய பாதையில் போகும் பொழுதுதான் அறிவின் முழுமையை அகநோக்கி திரும்பும் பொழுதுதான் தன்னிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத அடைப்புகளை நீக்கும் பொழுதுதான் இப்ப எப்படி ஒரு தேவையில்லாத ஒரு கழிவு அடைப்புகளை நீக்கும் பொழுது மூங்கில் எப்படி புல்லாங்குழலாக மாறுதோ, தேவையில்லாத பகுதிகளை எப்படி சீவும் போது ஒரு பென்சில் எழுதுவதற்கு தயாராகிறதோ, அதே மாதிரி நம்ம கிட்ட உள்ள இருக்க 6 குணங்களை நாம தேவையில்லாத அழுக்குகளை நாம அகநோக்கி உள் திரும்பி அந்த அழுக்குகளை நீக்கும் போதுதான் நம்மிடத்தில் இருக்கும் ஞானத்தை நம்மால் உணர முடியும். அப்போ எந்த விலங்குக்கும் மனிதனுக்கு மட்டும் ஏன் ஞானம் ஏன் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்டதான் தேவையில்லாதது நிறைய இருக்குது. அப்ப ஞானம் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் தேவையே தவிர எந்த விலங்கிற்கும் அது தேவைப்படுவதில்லை. எல்லாருக்கும் ஒரே ஆற்றல். நம்மளால எல்லாம் முடியாதுப்பா, அவங்க எல்லாம் ஞானி, அவங்க எல்லாம் குடும்பம் எப்படியோ ஆயிடுவாங்க, நம்மளால முடியாதுன்னு நினைக்க இறைவன் இறைநிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சக்தி ஆற்றல் தான் கொடுத்திருக்கு. எல்லாராலையும் ஞானிகளாக முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, அவர்கிட்ட ஒருத்தர் ஞானம்னா என்னன்னே தெரியல, என்னால அடைய முடியாது, இதெல்லாம் நம்மளால முடியுமா, அடைய முடியுமா அப்படின்னு 3 பேரு சண்டை. எல்லாராலையும் இதெல்லாம் முடியாது அப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 3 பேரு நேரா ராமகிருஷ்ணன் அவரும் சொல்றாரு, அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, அதை அடைவது எப்படி, அதை அடைவது ஒண்ணே பெரிய இது இல்ல, அப்படி எவ்வளவோ சொல்றாரு. புரியவே இல்லை அவங்களுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, அந்த 3 பேர்கிட்டயும் அந்த ரூம்ல ஒவ்வொருத்தரையும் அனுப்புறேன். அந்த ரூம்ல ஒரு 3 டம்ளர்ல நான் பால் வச்சிருக்கிறேன், அத போய் ஒவ்வொருத்தரா பருகிட்டு வாங்கன்றாரு. அப்பதான் உங்களுக்கு இத பத்தி புரியும் அப்படின்னு. ஆனா மனிதன் எப்படி இருக்கிறான்றத சொல்றதுக்கு தான். அப்போ ஒருத்தன் போறான், அங்க தங்க டம்ளர்ல பாலு, இன்னொரு டம்ளர்ல வெள்ளி, இன்னொரு டம்ளர்ல வெண்கலம் இருக்கு. ஒருத்தன் போறான், போன உடனே தங்க டம்ளர்ல இருக்கிறத எடுத்து குடிச்சான். அப்பா நம்ம தங்க டம்ளர்ல இருக்கிறத குடிச்சிட்டோம் அப்படின்றான். அடுத்தது போறான் உள்ள, அடப்பாவி ஏற்கனவே தங்க டம்ளர் குடிச்சது காலியா இருக்கும், இவன் தங்கத்துல குடிச்சிருக்கானே, சரி அடுத்தது வெண்கலம், நமக்கு வெள்ளியாவது கிடைச்சுச்சே அப்படின்னு வெள்ளி டம்ளர் இருக்க பாலை குடிச்சிட்டு வரான். 3ஆவதா இருக்கிறவன் போறான் உள்ள, அவன் வெண்கல டம்ளர்ல இருக்க பாலு மத்த தங்கம் வெள்ளி காலியா இவங்க குடிச்சிட்டு போய், இவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க அதுல குடிச்சிட்டு போயிருக்கானே, நமக்கு மட்டும் வெண்கலம் இருக்கு, சரி இதாவது கிடைச்சதுன்னு அதை குடிச்சிட்டு வெளில வரான். வந்ததும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேக்குறாரு, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. அதுக்கு ஒருத்தர், நான் தங்கத்துல இருக்கிறத குடிச்சேன்றான். இன்னொருத்தர் சொல்றான், நானு வெள்ளியில இருக்கிறத குடிச்சேன்றான். வெண்கலத்துல இருக்க சொல்றான், நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலி, எனக்கு வெண்கல டம்ளர்ல இருக்க பால் தான் கிடைச்சிச்சுன்றான். அப்பதான் அவர் சொல்றாரு, இதுதான் உங்களுக்கு இருக்கிற சிற்றறிவு. நான் 3 டம்ளர்லயும் ஒரே பாலு, குங்குமப்பூ, பாதாம் எல்லாம் போட்டு பனகல்கண்டு போட்டு காய்ச்சினது 3 பேரும் குடிச்சது ஒண்ணுதானே. ஏன் இன்னும் மாயையிலேயே நீங்க இன்னும் புற தோற்றத்தையே பாக்குறீங்க? அக தோற்றத்தோக்க போங்க. நீங்க குடிச்சது எல்லாமே 3 ஒன்றுதான்.
இறைநிலை இப்படிதான் எல்லாருக்கும் ஒரே விதமான ஆற்றல், ஒரே விதமான அறிவு. நீங்க இன்னும் திருப்பி திருப்பி ஏன் மாயையில சின்ன சின்ன சிற்றறிவை கொண்டு சின்ன சின்ன அல்பத்துக்கெல்லாம் இப்படி ஒண்ணெல்லாம் இப்படி போயிட்டு போறீங்க. அகநோக்கி பாருங்க. பெரிய பேரின்பம், பெரிய பொக்கிஷம் ஒன்று இருக்கு. அந்த இறைநிலையை பத்தி கூடிய அறிவே உங்ககிட்ட இருக்கு. அதை அறிய போங்க. இறைநிலை அதை அறியக்கூடிய எல்லா வல்லமையையும், எல்லா அறிவையும், ஆற்றலையும் ஒரே மாதிரிதான் அனைவருக்கும் கொடுத்திருக்கு என்பதை அவரு எல்லாருக்கும் விளங்க வைக்கிறார். இப்படி ஒரு இந்த ஒரு அறிவை அறிவதே ஞானம். அப்ப எந்த விலங்குகளுக்கும் என்ன தேவையில்லை? ஞானம் தேவையில்லை. மனிதன் மட்டுமே சிற்றறிவிலேயே இருக்கிறான். பேரறிவை நோக்க அகநோக்கி போகும்பொழுது அவன் ஞானியாக முடியும். அவனிடம்தான் மாயில சிக்கி கொண்டிருக்கிறதுனால அவனுக்கு மட்டும்தான் ஞானம் தேவைப்படுகிறது. அதனால் அகநோக்கு பாதையில அவன் போகும்போது ஞானியாகலாம் என்று கூறி அரியதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்ம டீம்ல இருக்கிற அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி எனது சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.